எம்ஜிஆருக்கு ஒரு தனி மனித வசீகரம் இருந்தது. அதே சமயத்தில் திராவிட இயக்க கொள்கை தெரிந்தவர்கள் எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களாக நாவலர் நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன், நாஞ்சில் மனோகரன், சபாநாயகராக பின்னாளிலே இருந்த காளிமுத்து, வலம்புரி ஜான் என்றெல்லாம் ஒரு பெரிய அறிஞர் பட்டாளம் வந்து அவருக்கு ஆலோசனை வழங்கி, ராஜாராம் என்று ஒரு பெரிய பட்டியல் இருப்பாங்க, அரங்கநாயகம், இவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்னா, எம்ஜிஆர் வந்து அரசியலிலே ஆழமாக இல்லாத போதும், சித்தாந்த வலிமை இல்லாத போதும், இவர்கள் சித்தாந்தம் தெரிந்தவர்களை அருகில் வைத்துக் கொண்டதுனால, எனக்கு கார் ஓட்ட தெரியல, என் கூட இருக்கிற ஆளுக்கு தெரியும்னா நான் அந்த ஊர் போய் சேர்ந்துருவேன்ல. அப்போ தகுதி மிக்கவர்களை அருகிலே வைத்துக்கொண்டு அவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களாக அங்கீகரித்து அவர்களை வளர்த்தெடுத்தார். பல பேரை வந்து மாவட்ட செயலாளர்களாகவும், பல பேரை மந்திரிகளாகவும், எம்எல்ஏக்களாகவும் உருவாக்கினார். ஒரு கட்சியில் ஒற்றை முகமாக தன்னை மட்டுமே ப்ரொமோட் பண்ணாமல் பல பேருக்கு அந்த கட்சியிலே வந்து பொறுப்புகளை வழங்கி மக்கள்கிட்ட போய் அடையாளப்படுத்த வேண்டிய வேலையை அவங்க செய்யணும். அப்போ இவர் பரப்புரை பயணத்துக்கு போகிற போதெல்லாம் பக்கத்தில் ஒரு மாவட்ட செயலாளரை நிறுத்தி வைக்காமல், கட்சி நிர்வாகிகளை கூட வந்து அறிமுகப்படுத்தாமல் தன்னை மட்டுமே ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார். இப்படிலாம் செய்கிறதன் மூலமாக அந்த கட்சி சாதாரண மனிதர்களுக்கு மத்தியில் கீழ்நிலையில் போய் இறங்காது. அதனால் இப்போ இவருக்கு ஒரு தீராத பழியாக இந்த நெரிசல் மரணத்திலே பலி எண்ணிக்கை 40 ஆனதுனால இந்த வழக்கில் இருந்து அவர் வெளியே வரணும். இந்த விசாரணை என்னவாக முடிய போகிறது என்று தெரியவில்லை.